வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு வீக்லி அனலைசிஸ், நம்ம கோல்டோட வீக்லி அனலைசிஸ் பார்க்குறோம். ஸோ எந்த வீக்குக்கான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய அனலைசிஸ். ஓகே, நம்ம இந்த வீக்லி அனலைசிஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு 3 டைம் ஃப்ரேம்ஸோடைய அனலைசிஸ் நம்ம வந்து எப்பவுமே பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மந்த் எண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம மந்தோடது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது மந்த்லி வந்து கோல்டு வந்து ஆக்சுவலாக எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கே இதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். பட் எகைன் நம்ம இன்னொரு தடவை ரிமெம்பர் பண்ணுறோம். இல்லாட்டினா புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம எகைன் சொல்கிறோம். இப்போ என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. பட் இன்னொரு சினாரியோ இருக்குது. மார்க்கெட் வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 1850 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு தென் எகைன் அங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த லைன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். என்னன்னா, மார்க்கெட் வந்து மேலே ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்னா சப்போர்ட் லெவல், இது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் சொல்லுவாங்க. சரி, டயகனல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டயகனல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ஆகிட்டு, அதாவது 1850-60 லெவலில் அப் ஆகிட்டு தென் எகெயின் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறது அப்படின்னா என்ன சொல்கிறது, இது லாங் டேர்ம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இது மந்த்லி சார்ட்டு. ஸோ லாங் டேர்ம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது மார்க்கெட் வந்து செல் கன்ஃபார்ம் எப்போ அப்படின்னா, மார்க்கெட் வந்து 1750 லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து செல்லுக்கான கண்டிஷன்ஸ்க்கு வரும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து லாங் டேர்முக்கு பை. சரிங்களா, அது லாங் டேர்ம் சொல்கிறேன். சரிங்களா, லாங் டேர்முக்கு பை. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து இது மந்த்லி லெவல். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக்லியில் நம்ம வந்து பார்ப்போம். வீக்லியில் வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லாங் டேர்முக்கான ஒரு அனலைசிஸ் கிடைக்கும். இப்போது இது வந்து வீக்லி சார்ட்டு. ஸோ இது நம்ம வந்து ஒரு லைன் சார்ட்லேயே நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டு 1709 இந்த டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் அப் ஆகிடுத்து எகெயின் இது பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து வீக்லியில். ஓகே, இது வந்து வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய இந்த ஒரு சப்போர்ட்டு, 2 3வது சப்போர்ட்டு, ஸோ இந்த 4வது டைம் இது வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இப்படியே மார்க்கெட் அப் ஆனாலும் தென் எகெயின் இங்கேருந்து ஃபால் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து பை கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1790-900க்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஒரு பை ஆகிற சான்சஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம், 1800க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த ஜோன்ஸ், இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து போகும்னு சொல்லி நம்ம டெய்லி சார்ட்ஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு ரொம்ப லாங் டேர்ம், அதாவது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிற அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம சொல்கிறோம். ஸோ 1900 எபோவ் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகேங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் வீக் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெய்லியில் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, டெய்லி சார்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, சாரிங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். ஓகே, நம்ம சொல்லியிருந்தோம் 1830 லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். 1810 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது நம்ம வந்து சேம் அதே தான், 1700 அதாவது 1800 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது வரைக்கும் மார்க்கெட் வந்து பை தாங்க. சரிங்களா, ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பை வந்து ஹோல்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. பட் 1800 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நியாயம் இல்லை. சரிங்களா, ஸோ 1800 வரைக்கும் நம்ம வந்து பை ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் நான் சொல்லியிருந்தேன் 1790-91 அந்த லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் பைக்கு. பட் 1800ங்கிறது ஓகே தான். பட் ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா, மார்க்கெட் வந்து இந்த 1800 எகெயின் டெஸ்ட் அடிச்சுட்டு
மார்க்கெட் வந்து அப் ஆகும். ஸோ இப்போ என்ன சினாரியோ அப்படின்னா மார்க்கெட் வந்து எகெயின் வந்து இந்த 1800 சாரி அல்ஹம்துலில்லாஹ் சாரி 1800 லெவலில் மார்க்கெட் எகெயின் டெஸ்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 1830, தென் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் அடிச்சுட்டு தென் எகெயின் மார்க்கெட் 1850, 60 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஸோ இது வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது நம்ம லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. 1830 லெவல், 1800 லெவல். ஸோ மார்க்கெட் எகெயின் டெஸ்ட் அடிச்சுது அப்படின்னா டோன்ட் வரி, தென் எகெயின் நம்ம வந்து இந்த இடத்துல பை எடுக்கலாம். டார்கெட் வந்து 1830, தென் 1850 இந்த லெவல், இந்த நம்ம லைன் பண்ணுறோம் 50-55 லெவல் வரைக்கும் வரும். ஸோ இது ஒரு பைக்கான ஒரு மெத்தட். இது ஒரு பை பண்ணலாம், இப்படி பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 1810 அந்த லெவல்லேருந்து மார்க்கெட் அப் ஆகிட்டு 1830க்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் தென் எகெயின் அந்த ஜோன்லேருந்து டெஸ்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் அப் ஆகும். ஸோ இங்கிருந்தும் அப்படியே பை பண்ணலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1791 அந்த லெவல் தான் வரும். சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்போ 1800 கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ வந்து இந்த பையெல்லாம் நமக்கு வந்து வேலிட் கம்மியாகிடும். டெய்லி சார்ட்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் 1800 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பை எல்லாம் இன்வேலிட் ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செல் என்ட்ரிக்கு போகணும். இப்போ அதோடைய டார்கெட் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1760 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் எகெயின் ப்ரீவியஸ் லோ வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 1730-31 அந்த லெவல் வரைக்கும் வரும். அது நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வீக் இது நடக்குமானா இந்த வீக் வந்து ஒன்று மார்க்கெட் வந்து 1800 கீழே க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் ஆகும். ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் கேண்டில் பார்த்துட்டு நம்ம ட்ரேடு எடுக்கலாம். க்ளோசிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லிக்கான அனலைசிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசிஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பை வந்து ஹோல்ட் பண்ணலாம். பட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் 1790-91 லெவல் தான். ஸோ 1800லேருந்து ஒரு பை, இந்த 1710 அந்த லெவலில் இருந்தும் பை, தென் எகெயின் 1830க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கேருந்து ஒரு வந்து பை எடுக்கலாம். டார்கெட் வந்து 1855, அதாவது 1830க்கு மேலே க்ளோஸ் ஆனால் 1850-55 லெவல் உங்களோட டார்கெட். அது வரைக்கும் இல்லாட்டினா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கேருந்து பை எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதுதான் 1830 லெவல். ஓகே. இது கீழே க்ளோஸ் ஆனால் தான் நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன வருத்தம், அந்த தனுஷ் சொல்கிற மாதிரி தான் வருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி லைக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வர்றதில்லை, வியூஸ் வர அளவுக்கு லைக்ஸ் வந்து வர்றதில்லை. ஸோ அதை வந்து ஒரு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம வீடியோஸில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, என்ன செய்யணும், இன்னும் ஒன்று புரிய மாட்டேங்குது. ஸோ லைக்ஸ் எந்த அளவுக்கு வியூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு லைக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 70-80% இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த 20% விட்டுருங்க, அவங்க வந்து அப்படி தான், அது எப்போவுமே எல்லா இதுலேயுமே அப்படி இருப்பாங்க. ஒரு 20-30% வந்து மக்கள் வந்து எப்போவுமே அப்படி தான், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்து சொல்கிற மாதிரி, ரிவ்யூ சொல்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே புரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு இது என்னென்னே தெரியாது, சப்ஜெக்டே என்னென்னு தெரியாது. அப்போ தானே அவங்களுக்கு அந்த லைக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தெரியுமே. இப்போ எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குதோ அப்போ தான் அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கேற்ற ரியாக்ட் பண்ணுவோம். சமுதாயத்தில் சில பேர் அப்படி இருப்பாங்க, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் எல்லாமே பார்த்துக்குவாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கான ரியாக்ஷன் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறதுன்னு தெரியாது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மக்கள் நம்ம குரூப்பில் அதிகமாக இருக்கிறாங்களோ நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க அந்த லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். ஸோ ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்ஸ் பொறுத்து தான் நீங்கள் தெரியும், இல்லை லைக்கோ அன்லைக்கோ ஏதோ ஒன்று ஏதோ பண்ணும்போது தான் சரி ஓகே நம்ம வந்து தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அந்த 30% மக்களுக்குள்ளே வந்துடுவீங்க. எதுவுமே பண்ணலை அப்படின்னா 30% மக்களுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு கிரியேட்டரோட ஒரு இதுதான், நம்ம வந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு டைம் ஒதுக்கி நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் பட்டன் தட்டுறதுல வந்து உங்களுக்கு டைம் ஆகுது. நம்ம ஒரு இந்த ஒரு வீடியோ எப்போவுமே ஒரு வீடியோ நம்ம பண்ணுறபோது மினிமம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம பின்னாடி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நீங்கள் பார்க்குறது என்னமோ 5 நிமிஷம், அதில் நீங்கள் 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் பார்க்குறீங்க. அதில் ஒரு செகண்ட் தான் நம்ம லைக் ஒரு வீடியோ கேட்குறோம். ஸோ அது பண்ணும்போது நமக்கு ஒரு எந்துவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை அதில். ஆனால் நம்ம வந்து ஒன்றும் பணக்காரன் ஆக போகிறது கிடையாது, கோடீஸ்வரன் ஆக போகிறது கிடையாது உங்களோட ஒரு லைக்னால். ஸோ அது உங்களுக்கு விருப்பம் தான். அந்த 30% மக்களுக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிடும். நீங்கள் இப்போ இது பண்ணுற லைக்ஸில் தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த 30%ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே சும்மா அப்படியே இருப்பாங்க, ஏதோ இருக்கிறோம் நம்ம அப்படியே இருக்கிறோம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மக்களாக இருந்தீங்க அப்படின்னா லைக்ஸ் மறுபடியும் சேம் இதே வீடியோக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லைக் பண்ணுறதை பொறுத்து தெரிஞ்சிடும் நம்ம மக்கள் வந்து, அதாவது நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றிகள். நெக்ஸ்ட் வீடியோவில் டெய்லி அனலைசிஸில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றிகள், வணக்கம்.